Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் சாலையோரங்களில் வைக்கப்பட்டுள்ள திமுகவின் பேனர்கள், கொடிகளை அகற்ற வேண்டுமென தெரு வியாபாரிகளும் வாகன ஓட்டிகளும் வலியுறுத்தியுள்ளனர். பொங்கல் பண்டிகையையொட்டி கடந்த 14ஆம் தேதி பேருந்து நிலையம், 4 ரோடு, மதுரை ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினரின் பேனர்கள், கொடிகள் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகை முடிந்து இதுவரை பேனர்கள், கொடிகளை அகற்றாததால் தெரு வியாபாரிகள், வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் உடனடியாக பேனர்கள், திமுக கொடிகளை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொங்கல் விழா முடிந்தவுடன் கொடிகளை அகற்ற அரசு அதிகாரிகள் தெரிவிக்காத நிலையில் 2 நாய்கள் திமுக கொடியை கிழித்து விளையாடியது அவ்வழியாக சென்ற மக்களிடம் நகைப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மின்மாற்றி வைக்கப்பட்டுள்ள 2 கம்பங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் அவற்றை உடனடியாக மாற்றியமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தண்டலம் பகுதியில் சாலையோரம் உள்ள உயர் அழுத்த மின்மாற்றி கம்பங்களில் உள்ள சிமெண்ட் பூச்சிகள் விழுந்து கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரிகிறது. மேலும் ஆங்காங்கே பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டு மின்கம்பங்கள் இப்ப விழுமோ எப்ப விழுமோ என்ற நிலையில் உள்ளது. எனவே விபரீதம் நிகழும் முன் புதிய மின்கம்பத்தை மாற்றியமைக்க நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.